பாரதியா கவிதை ஒன்று சொல்லுங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாமியந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே எவனையும் வெற்றி காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் வட்டமாய் பறப்பான், நீயும் அவனை அன்னார்ந்துதான் பார்க்க வேண்டும். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் ஆளாகிவிடும். யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது அங்கும் காண். புதிய ஆர்த்தி சூடி அச்சம் கவி ஆண்மை தவறு உழைத்தல் ஈகை திரு உடலினை உறுதி ஊன்மிக விரும்பு எண்ணுவது எறும்பு வேறு போல் நட ஐம்பொறி ஆட்சி போல் ஒற்றுமை வலிமையா ஓதுதல் ஒளி ஔடதம். திருவள்ளுவர் சொல்லுங்கள் ஒரு 2 குறள். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 8 அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வெண்பாட்கள் பச்சை மரம் தளித்தற்று. குறள் உள்ளத்தில் அன்பு இல்லாமல் வாழும் வாழ்க்கை ஆலை நிலத்தில் பட்டு மரம் தளிர்த்தாற் போன்றது. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வெண்பாட்கள் பச்சை மரம் தளிர்த்தற்று. குறள் 9 புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. பொருள் உடலின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடலின் வெளி உறுப்புகள் என்ன பயன் செய்யும்? புறத்துறுப்பு எல்லாம் இவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. கவிதை. எனது பெயர் ஆறுமுக நாவலர். நான் பிறந்தது 1822ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் என்னும் இடத்தில் பிறந்தேன். எனது தந்தையின் பெயர் கந்தப்பிள்ளை, எனது தாயின் பெயர் சிவகாமி. நான் சிறுவர்களின் தாய்மொழி கல்விக்காக மிகவும் பாடுபட்டேன். நான் இளமையிலே தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கற்று வந்தேன். நான் சிறுவர்களுக்காக ஆங்கிலம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் இருப்பதை தமிழுக்கு மொழிபெயர்த்து வழங்குகின்றேன். நான் சமய சார்ந்த தமிழ் நூல்களை பதிப்பித்து வழங்குகின்றேன். நான் இறக்கும் வரைக்கும்